ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்லாக் பிளாக்கை வச்சு வீடு கட்டுறப்போ எவ்வளோ செலவாகும், அதுக்கு எவ்வளோ பிளாக்ஸ் வாங்கணும், ஸோ இது பிரிக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ எவ்வளவு செலவு கம்மி அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்லாக் பிளாக் நமக்கு எப்படி செலவு கம்மியாகுது அப்படின்னா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாட்டர் தேவையில்லை. அடுத்தது பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஸோ இந்த ரெண்டு இதனால் நமக்கு ரொம்ப செலவுகள் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரிக்கை வச்சு கட்டுறப்போ, ஒரு வால் கட்டுறோம் அப்படின்னா அதில் ஒரு இடத்துல 2 பிரிக்கை வச்சு நம்ம கட்டுவோம். அதாவது அரைக்கல் கட்டு, ஒருகல் கட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒருகல் கட்டு தான் நம்ம செய்வோம். ஸோ அப்போ 2 பிளாக்ஸ் வச்சு கட்டுவோம். பட் இதில் பார்த்திங்கன்னா ஒரே கல்லை வச்சா போதுமானது. ஸோ இப்போ இந்த இன்டர்லாக் என்னென்ன சைஸில் அவைலபிள் இருக்குது அப்படின்னா, திக்னஸ் பொறுத்து நமக்கு மாறுபடுது இருக்குது. ஸோ திக்னஸ் 4 இன்ச் திக்னஸ் இருக்குது, அடுத்து 6 இன்ச் திக்னஸ் இருக்குது, அடுத்து 8 இன்ச் திக்னஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம மேக்ஸிமம் 6 இன்ச்சு 8 இன்ச்சு தான் யூஸ் பண்ணுவோம். 4 இன்ச் திக்னஸ் காம்பவுண்ட் வாலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, இதோட நீளமும் உயரமும் நீளம் 10 இன்ச்சு திக்னஸ்லேயே 10 இன்ச்சு நீளத்துலேயும் கிடைக்குது, 1 அடி நீளத்துலேயும் கிடைக்குது. ஹைட்டு காமன் தான், ரெண்டுமே 5 இன்ச்சில் தான் கிடைக்குது. ஸோ இப்போ 6 இன்ச் திக்னஸாக இருந்தாலும் சரி, 8 இன்ச் திக்னஸாக இருந்தாலும் சரி, ஒரே அளவுள்ள கல் தான், நம்ம ஒரே நம்பர் ஆஃப் கல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம 1 அடி நீளமும் 5 இன்ச்சு ஹைட்டும் உள்ள கல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை கட்டுறக்கு நமக்கு 2.4 அப்படிங்கிற கல் தேவைப்படுது. அப்போ 2.5 கல் தேவைப்படுது ஒரு ஸ்கொயர் ஃபீட். அதான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது என்ன, உயரம் 1 அடி, இந்த நீளம் 1 அடி. ஸோ இந்த ஒரு பாக்ஸ் கட்டணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு 2.4 கல் தேவைப்படுது. இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறோம் அப்படின்னா, அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு 2 BHK, அதாவது 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு காமன் டாய்லெட்டு அப்படிங்கிற ஒரு பிளான் எடுத்துக்கலாம். இதுலேயே 1000 ஸ்கொயர் ஃபீட்லேயே நிறையா பிளான் பண்ணுவாங்க. இப்போ 2 அட்டாச்சு பாத்ரூமு, ஒரு காமன் டாய்லெட்டு, ஒரு பூஜை ரூமு, இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க. அப்போ என்னாகும், நம்பர் ஆஃப் ஸ்டோன்ஸ் அதிகமாகும், பிளாக்ஸ் அதிகமாகும். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு காமன் டாய்லெட்டு. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 30க்கு 33 அப்படிங்கிற ஒரு டைமென்ஷனில் நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படின்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதில் நம்ம டிடக்ஷன் பண்ணிடுவோம். அதாவது நமக்கு விண்டோ ஓப்பனிங் இருக்கும், டோர் ஓப்பனிங் இருக்கும், வெண்டிலேட்டர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஓப்பனிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு 2370 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதாவது கல்லில், அதாவது ஸ்கொயர் ஃபீட் 2370 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு கல் வைக்கணும். அப்போ 2370 இன்ட்டு 2.4, அப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2.4ன்னு சொல்லியிருக்கோம். இன்ட்டு 2.4 போட்டிங்கன்னா ஒரு 5600 கல் தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே அப்ராக்சிமேட் தான். நம்ம ஒரு வேளை நம்ம டிசைன்ஸ் மாறிச்சு அப்படின்னா அது பொறுத்து மாறுபடும். ஸோ அப்போது 5600 கல் தேவைப்படுது. ஸோ இப்போ ஒரு கல்லோட விலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கல்லோட விலை 6 இன்ச்சு கல் 45 ரூபா. இது அன்லோடிங் மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து லோட் பண்ணி திரும்ப கொண்டு நம்ம சைடில் இறக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதே லே பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5 ரூபா அதிகம், அப்போ 55 ரூபா வரும் 6 இன்ச்சு கல். இதே 8 இன்ச்சு கல் பார்த்தீங்கன்னா 55 ரூபா அன்லோடிங்க்கும், அடுக்கி கொடுக்குறக்கு 65 ரூபா பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கீழே பேஸ்மெண்ட் போட்டுருவாங்க, ஒரு பெல்ட் பீம் போட்டுருவாங்க. பெல்ட் பீம் போட்டுட்டு மீதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை கல்லை அடுக்கலாம். ஸோ கல்லை கீழே மட்டும் ஒரு காங்கிரீட் லேயர் போட்டு அதுக்கு மேலே அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஃபுல்லாக அடுக்கிடுவாங்க. அடுக்கிட்டு நம்ம லிண்டல் மாதிரி ஏதாவது போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ ஏன்னா விண்டோஸ் உட்கார வைக்கணும் அப்படின்னா லிண்டல் ஃபுல் த்ரூ லிண்டல் போடுறனாலும் போடலாம். இல்லை கட் லிண்டல் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் விண்டோ ஓப்பனிங் மட்டும் கட் லிண்டல் போட்டுட்டு அதுக்கு மேலே கல்லை அடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாயிண்டிங் பண்ணுவாங்க. பாயிண்டிங்கிறது இந்த கல்லுக்கு 2 ஜாயிண்ட்டுக்கு நடுவில் கேப்பு லைட்டாக இருக்கும். அந்த கேப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்று பிளாஸ்டர் வச்சு பாயிண்டிங் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அதுக்குன்னு தனி கெமிக்கல் இருக்குது, அந்த கெமிக்கல் வச்சு பாயிண்டிங் பண்ணுவாங்க. ஸோ பாயிண்டிங் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா சவுண்டு உள்ளே இருக்க சவுண்டு வெளியில் போகாது. அதே மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. ஸோ இப்போ மழை பெய்யுது அப்படின்னா ஓதம் போகிறது, இது மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பட்டி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே பட்டி பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே பிளாஸ்டரிங் பண்ணி பட்டி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிளாஸ்டரிங் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட். ஏன்னா பிளாஸ்டரிங் பண்ணினீங்க அப்படின்னா நம்ம பிரிக்கோட செலவுக்கே அது வந்துடும். ஸோ அதனால் பிளாஸ்டரிங் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பிரிக்கு வாங்கணும் அப்படின்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம சொன்ன இதே பிளானுக்கு பிரிக்கு வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பிரிக்கு வாங்க தேவை இருக்குது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கல்னு போட்டிங்கப்போ ஒரு 3.5 லட்ச ரூபா வரைக்கும் தான் நமக்கு செலவாகுது. 3.5 லட்ச ரூபா செலவானாலும் 1.5 லட்ச ரூபாய்க்கு நமக்கு என்ன ஆகுது, சிமெண்ட் ஃபுல்லாக மிச்சமாகுது. நம்ம கட்டு வேலைக்கு சிமெண்ட்டும் எம்சாண்டும் யூஸ் பண்ணுவோம். அதுவே நமக்கு ஊர்பட்ட காசு ஆயிரும்.
அடுத்தது வந்து பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு பீ சாண்ட் வாங்குவோம், அதே மாதிரி சிமெண்ட் வாங்குவோம். இதுக்கும் வந்து உட்பட்ட காசாயிரும். ஸோ அப்படி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிரிக்கை வச்சு கட்டுறாங்க அப்படின்னா ஒரு 2200 செய்கிறாங்க. இதே இந்த பிளாக்ஸ் வச்சு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 1600 வந்து செய்ய முடியும். அப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 6 லட்ச ரூபாயிலிருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு மிச்சமாகுது. எப்படின்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறப்போ ஒரு 22 லட்ச ரூபா ஆகுதுன்னா இதுக்கு வந்து ஒரு 16 லட்ச ரூபா தான் ஆகும். அப்போது ஒரு 6 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் மிச்சப்படுத்த முடியும். ஸோ ரொம்ப பெருசாலாம் மிச்சப்படுத்த முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க 1000 அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபாய்க்கு செஞ்சு தரோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி கிடையாது. நம்மளால் வந்து ஒரு 30% வரைக்கும் என்ன ஆகும், இந்த காசை வந்து இன்டர்லாக் பிளாக் வச்சு பண்ணோம் அப்படின்னா மிச்சப்படுத்த முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.